ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி தாலியை கரெக்டான நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு. இந்த சைடு நம்ம தாத்தா கேட்குறாங்க, எப்பா பேராண்டி எப்படிப்பா உனக்கு இந்த தாலி கிடச்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, வேற யார் தாத்தா இந்த தாலியை திருடி இருப்பான், அந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட தாத்தா சொல்கிறாங்க, ஏன்பா அவங்கள சும்மா விட்ட உடனடியாக அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை தாத்தா இப்போதைக்கு நம்ம கோயில் கும்பாபிஷேகம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடே நம்ம பாட்டி வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி ரேவதிக்கே நலங்கு வைக்கிறாங்கப்பா, அவள் நலங்குல நம்ம கோயிலில் ஏறமாக எடுத்த புடவையை கட்டி தான்ப்பா உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சரி பாட்டி நீங்கள் ஆசைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கா, ஆனால் அதான் சாமுண்டீஸ்வரி அத்தை இருக்காங்களே அவங்க எப்படி இந்த புடவையை கட்டுறதுக்காக விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம தாத்தா சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படாத பேராண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தைரியம் சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி கார்த்தியை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் எம்டி வந்துருவார், ஏன் இந்த தடவை எம்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி எம்டியை தானே தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் நடக்கிறப்பையும் எம்டி கரெக்டாக வந்துருவார், ஏன் இதுக்கு மட்டும் எம்டி இன்னும் வராமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோட எம்டி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கார்த்தி வந்து வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன எதுக்காக நீங்கள் இப்போ போய் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா எம்டியை போயிட்டு என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி நம்ம நலங்கு ஃபங்க்ஷனுக்கு இவரை இன்வைட் பண்ணவே இல்லையே, இவர் திடீர்னு வந்திருக்காரு அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு வேலை விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை எடுத்து நீட்டுறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எதுக்காக அங்கே ஏலத்தில் எடுத்த புடவையெல்லாம் ரேவதிக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டால் நம்ம கார்த்தி வந்து ஊர் தலைவர்கள் 3 பேர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள வச்சு பேச வைப்பாங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள் எதுக்காக நான் இந்த புடவையை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே வந்திருக்க பெரிய ஆளுங்களாம் சொல்லுவாங்க, ஏம்மா உங்கள் மாமனார் ராஜா சேதுபதி தான் அவங்க பேத்திக்காக இந்த புடவையை கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் ரேவதி நலங்கு கட்டிட்டு உட்காருவா, இந்த புடவையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, தாத்தா எவ்வளோ ஆசையா கொடுத்து விட்டுருக்காரு, அந்த புடவையை போயிட்டு எதுக்காக வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லை ரேவதி உனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, இல்லைம்மா நான் தாத்தா கொடுத்த புடவையை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்க, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசினா கண்டிப்பாக ரேவதிக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகை இலை புடவை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேருக்கும் சமக்கமாக வருது. அப்போ சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா நடக்குதுங்க, இவன் என்னன்னா ஏலத்தில் எடுத்த புடவையை கொண்டு வந்து கொடுக்குறான், அதையும் ரேவதி பல்ல எழுச்சிக்கிட்டே வாங்கிட்டு இருக்கா, இதெல்லாம் போகிற போக்கே பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ பாரு சந்திரா நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா கண்டிப்பாக நம்ம ரேவதிக்கு டவுட் வந்துடும், அதனால நம்ம நடக்கிறத கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் வாயை மூடிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. இந்த சைடை நம்ம கார்த்தி வந்து அவங்களெல்லாம் பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போ தான் சந்திரா வந்து சொல்கிறாங்க, பாத்தியாக்கா அவன் சிரிக்கிற சிரிப்பை, என்னதான் இருந்தாலும் இவன் நம்மளை தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கான், இவனை ஜெயிக்க நம்மளால் முடியவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, விடு சந்திரா இந்த புடவை மேட்டர்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளில் ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடந்துடும், அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தாங்க முடியாமல் இவனோட நிலைமை எப்படி ஆக போகுதுன்றதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதியும் கார்த்திக் கொடுத்த புடவையை ரொம்ப சந்தோஷமாக வாங்குறாங்க. இதை பார்த்ததுமே ரோகிணிக்கு அளவு கடந்த சந்தோஷம். அப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி அந்த எம்டி ஏலத்தில் எடுத்த புடவை இப்போ உன் கைக்கு வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா அன்னைக்கு நான் எம்டி கிட்ட கேட்டேன், இந்த புடவையை ₹1,00,000 கொடுத்து எதுக்காக நீங்கள் ஏலத்தில் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப அப்போ எம்டி என்ன சொன்னார் தெரியுமா, இந்த புடவை எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட போய் சேரணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார், அப்போ அந்த புடவை என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கனா கண்டிப்பாக அவருக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நானாக தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அட மக்கு ரேவதி நீ
இப்படியே மனசில் புலம்பிக்கிட்டு இருக்கிறத தவிர நேரில் போயிட்டு ஏதாவது பேசுறியா, அவர்கிட்ட நேருக்கு நேராக போயிட்டு நீங்கள் என்னை விரும்புறீங்களான்னு கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நான் கேட்டுட்டேங்க்கா. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நானா போய் எப்படி கேட்குறது? அப்புறம் நான் ஒன்று நினச்சி அவர் வேற ஏதாவது நினச்சிருந்தா அப்புறம் அசிங்கமாயிடும்ல அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும். தயவு செஞ்சு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு. அம்மாவோட சந்தோஷத்துக்காக நீ பார்த்தனா உன்னோட சந்தோஷம் உன் கையில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட சொல்ல, இதை கேட்ட ரேவதியும் சரிக்கா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கொடுத்த புடவையை ஆசாசையாக கட்டிட்டு உட்காரலான்னு வராங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து மருதை பார்த்துடுறாங்க. மருதை பார்த்ததுமே செம்ம கோவம் வந்து மருதை போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ அங்கேருந்து சாம்பிடிச்சேரி வந்து கார்த்தியை செம்மையாக திட்டுறாங்க. என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே நீ கை நீட்டி அடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வம்புக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே சாம்பிடிச்சேரி வந்து நல்லது நடக்கிற நேரத்தில் இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம கார்த்திக்கு கோவம் வந்து போயிடுறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திக்கு தெரியும் நம்ம கோவப்பட்டு போனால் ரேவதி மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம கார்த்தி கோவப்பட்டு போக இந்த சைடு நம்ம ரேவதியும் எம்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நலங்குலேருந்து எழுந்திரிச்சு கார்த்தியை கூப்பிட போகிறாங்க. அப்போ நம்ம சாம்பிடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி, நலங்கு ஃபங்க்ஷனுக்கு உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம், நீ என்னன்னா அந்த எம்டி தேடி ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அவர் எங்களோட எம்டி, அவருக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, அவர் இந்த நலங்களை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கூப்பிட போகிறாங்க. அப்போ கார்த்தி கரெக்டாக காரில் ஏற போகும்போது நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட பேசுகிறாங்க, எனக்காக தயவு செஞ்சு இந்த நலங்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, வேணாங்க, அவன் மூஞ்சை பார்த்தா எனக்கு அடிக்கடி கோவம் வருது, நான் இருந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிடும், அதனால் நீங்கள் நலங்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்காக இல்லாட்டினாலும் எங்கள் தாத்தாக்காகையாவது இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, என்னங்க தாத்தா பேரை வச்சு என்னைய வலிக்கு கொண்டு வர பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இந்த நலங்கு ஃபங்க்ஷனில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கார்த்திக்கும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நலங்கு ஃபங்க்ஷனில் கலந்துக்க வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே சாம்பிடிச்சேரிக்கு செம்ம கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நலங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடை நம்ம கார்த்தியை நலங்கு வைக்கிறதுக்கு நம்ம ராஜராஜன் சொல்ல, இதை கேட்டால் சாம்பிடிச்சேரிக்கு செம்ம கோவம் வருது. என்னங்க யாரையும் நலங்கு வைக்க சொல்றீங்க, இவங்க என்ன நம்மளுக்கு சொந்தமா, இவர் ரேவதியோட எம்டி, அவ்வளோதான், அவர்லாம் எம்டி பதவியில் இருக்கிறத தவிர்த்து வேற எந்த ஒரு உரிமையுமே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சாம்பிடிச்சேரி, நலங்கு வைக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும், வேற எந்த ஒரு உறவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கார்த்தியை நலங்கு வைக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஏமா எம்டி வச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிடிச்சேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு நலங்கு வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திரா சாம்பிடிச்சேரிக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் மருதுக்கு செம்ம கோவம் வருது. டே கார்த்தி, நான் யார் என்ன தெரியாமல் நீ என்கிட்ட இதோட 2வது தடவை மோதிட்டால உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் குமுறிக்கிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ரேவதிக்கு கார்த்தி நலங்கு வச்சுட்டோன்னா சந்தோஷத்தை பார்க்கணுமே துள்ளி குதிக்கிறாங்க தான் சொல்லலாம். அவங்க நினச்ச மாதிரியே நம்ம கார்த்தி ரேவதிக்கு நலங்கு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி ஒரு விஷயத்தை அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து கோயிலில் சொல்லியிருப்பார்ல, ஏலத்தில் எடுத்த புடவை எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு போய் சேரணுன்னு இருந்தால் கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம ரேவதி வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எம்டி நீ விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி சாம்பிடிச்சேரிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாருங்கத்த, நீங்கள் நான் நலங்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடங்கள் பண்ணீங்க, ஆனால் நான் அதையும் மீறி ரேவதிக்கு நலங்கு வச்சுட்டேன். அங்கே கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப கண்டிப்பாக நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவேன், அப்போ நீங்கள் ஆச்சதையே போட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்தி சொன்னதை நிறைவேற்றிடுவார். இதுக்கப்புறம் நம்ம சந்திரா சாம்பிடிச்சேரி மறுபடியும் தோத்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.